ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் பார்க்கலாம். என்ன ஆப் யூஸ் பண்ணலாம், நான் என்ன ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு. சார்ட் அனலைஸ் பண்ணுறதுல ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இது பார்ட் 1 வீடியோ தான். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு இண்டிகேட்டராக நம்ம பார்த்துட்டே வரலாம். அது நீங்கள் எப்படி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோஸையும் ஒரு இண்டிகேட்டர் பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வெறும் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய பெஸ்ட் அட்வைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ட்ரேடர்ஸுமே யூஸ் பண்ணுற ஒரு ஆப்னு ஒன்று இருக்குது. அதில் ஒன்று தான் நிறைய ஆப் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று ட்ரேடிங் வியூ அப்படின்ற ஒரு ஆப். நானும் பர்சனலாக இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரேடிங் வியூ ஆப்பு. இந்த ஆப் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஒரு சில சர்வீசஸ்க்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போதைக்கு ஸ்டார்டிங்லேயே உள்ளலாம் அவ்வளோ உள்ளே போக வேண்டாம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சமாக பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னாக்கா, இந்த சார்ட்டில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற அப்பப்போ என்ன, இப்போ வந்து எஸ்பிஐ வந்து ரிசல்ட் விட்டாங்க, Q1 ரிசல்ட். எஸ்பிஐ Q1 ரிசல்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா உடனே இந்த நியூஸஸில் வந்துடும். எக்ஸ்ப்ளோரில் நியூஸஸ் இதுக்குள்ளே போயிட்டு ஸ்டாக்ஸில் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அன்னன்னைக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் வந்துடும். இப்போ உத்தரகாண்ட் பேங்க் அப்படின்றதுல ரிசல்ட் விட்டுருக்காங்க, Q4 ரிசல்ட் விட்டுருக்காங்க. அது வந்து May 9th வந்திருக்கு. அந்தந்த ரிசல்ட் விட்டது, இல்லை ஏதாச்சும் டேக்ஸ் டிமாண்டு, இல்லை ப்ராஃபிட் பண்ண ஏதாச்சும் புது ஆர்டர் கிடச்சிருக்கு, இது எல்லாமே அப்டேட்டடாக என்ன இருக்கோ அந்த நியூஸஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் உடனுக்குடனே தெரிஞ்சிடும். இந்த எக்ஸ்ப்ளோர்ன்ற டேப்பில், சார்ட் டேப்பில் நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். சார்ட் அனலைஸ் பண்ணுறதையும் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ட்ரேடிங் வியூ ஆப்பில் நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது சூஸ்லான் எனர்ஜியோட சார்ட்டு. இந்த சார்ட்லேயே உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கலாம். கீழே இருக்கிறது என்ன, இந்த பார் மாதிரி இருக்க, கீழே பாராக இருக்குது ரெட் அண்ட் க்ரீனில், இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வர இண்டிகேட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியுதா, இப்போ கீழே எதுவுமே இருக்காது, வெறும் சார்ட் மட்டும் இருக்கும், உங்களோட கேண்டில் மட்டும் இருக்கும். இந்த இண்டிகேட்டர் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இதில் போனீங்க அப்படின்னா இந்த சர்ச் பாக்ஸில் வால்யூம்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். இந்த வால்யூம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அந்த பார் கேண்டில் மாதிரி வந்துடும். கீழே க்ரீன் அண்ட் ரெட்டில் வருதுல்ல, இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த க்ரீனில் ஸ்ட்ராங் கேண்டிலாக இருக்கா, அதெல்லாம் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க இந்த இடத்துல அப்படின்றது குறிக்குது. ரெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அதெல்லாம் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க இந்த இடத்துல அப்படின்றத குறிக்குது. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சார்ட்டில் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். வாங்க இப்போது இதில் சொல்கிறேன். இப்போ 8 May 8th சார்ட்டு இது, அதை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல இன்றைக்கி இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இந்த இடத்துல ரெட் கேண்டில் சரியான ஸ்ட்ரைக்கில் நிற்கிதா, ஸ்ட்ரைட்டாக நிற்கிதா ரெட் கேண்டில். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இதை தாண்டி இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் கேன்சல் ஆகிருக்கு. இந்த இடத்துல கேன்சல் ஆகி ஸ்டாக் லைட்டாக அப்படி புல் பேக் ஆகிருக்கு. புல் பேக் ஆகி ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டலாமான்னு பார்த்துருக்கு. அகெயின் இங்கே ஒரு சின்ன ரெட் கலர் ஸ்ட்ரைக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டி ஸ்டாக் மேலே போக முடியல. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்குது, நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல எப்போவுமே நல்லா ரிஜெக்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் மேலே போகலை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நெகட்டிவில் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஃபுல் அப்படியே டவுன். நீங்களே பாருங்கள், டவுன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் இந்த வால்யூம் இண்டிகேட்டர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸ்ட்ராங்காக நீங்கள் இதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு லைட் புல் பேக் இருக்கா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பை இருக்குது, அதுக்கப்புறமா ஏறி திருப்பியும் இறங்கியிருக்கு. மார்க்கெட் அந்த சப்போர்ட்டை தொடலான்னு பார்த்துருக்கு, திருப்பியும் ரிஜெக்ட் ஆகி தீயில இறங்கியிருக்கு. ஸோ இந்த வால்யூம் இண்டிகேட்டர் நமக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சப்போர்ட் மார்க் பண்ணுறதுக்கு, ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு,
இந்த வால்யூம் இண்டிகேட்டர் நல்லா யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த இண்டிகேட்டர் யூஸ் ஆகுது, வால்யூம் இண்டிகேட்டர் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதை மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மொத்தமாக ஒரே வீடியோவில் சொன்னோன்னா யாருக்கும் எதுவும் புரியாது. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடியோலையும் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் பற்றி சிம்பிளாக என்னன்னு மட்டும் பார்ப்போம். நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போக வேணாம். டெக்னிக்கலாக போகலாம், உங்களுக்கு ஆரம்பத்துலேயே நீங்கள் போனோன்னா புரியாது. இது வெறும் பேசிக் பார்ட் 1. நம்ம பார்ட் 2 பார்ட் 3 போக போக கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். எங்கே இந்த விக் ஃபார்ம் ஆகிறத பற்றி பேசுவோம். உங்களுக்கு இப்போவே நான் அப்பர் விக்கு, லோவர் விக்கு, இங்கே அப்பர் விக் இருக்கிறதுனால இங்கே பையிங் இருக்குது, இங்கே அப்பர் விக் ரெட்டில் அப்பர் விக் இருக்குது, பியரிஷில் அப்பர் விக் இருக்குது இங்கே, ஸோ அதனால் இங்கே செல் ஆகுது. இதெல்லாம் நான் இப்போ டெக்னிக்கலாக இது வந்து ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில், இது பையிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, மேலே போகுது, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி திருப்பி மார்க்கெட் கீழே இறங்கு. இந்த மாதிரி நான் வந்து டெக்னிக்கலாக பேச ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம இனிமேல் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டாக் பற்றி பேசணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம், அந்த ஸ்டாக் பற்றி தனித்தனியாக பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரேடிங் வியூ ஆப்பில் இண்டிகேட்டர், வால்யூம் இண்டிகேட்டர் பற்றி எப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் சார்ட் அப்படின்றத தெரிஞ்சிருப்போம்.